அண்மை செய்தி. தாவேகாவின் முதல் செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு முன் மாநில மாநாடை நடத்துவதற்கு செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக 2025ஆம் ஆண்டிற்கான முதல் செயற்குழு கூட்டம் பனையூரில் இருக்கக்கூடிய அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தோம். இந்த நிலையில விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு முன்பு மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறது. இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநில மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாநாடு இரண்டாம் மாநாடு நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில சுற்றுப்பயணத்துக்கு முன்பாகவே ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்ற மாநாட்டை தொடர்ந்துதான் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில அதற்கு முன் விக்கிரவாண்டியில் நடந்ததை போலவே மிகப்பெரிய மாநில மாநாட்டை நடத்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். திருச்சி அல்லது மதுரையில் இந்த மாநாட்டை நடத்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்திருக்கின்றனர். 5 மண்டலம் 120 மாவட்டங்கள் 12,500 கிளை கழகங்களில் கட்சியின் கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்த தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் நடத்த முடிவெடுத்திருக்கிறார்கள். ஜூலை 2வது வாரம் இறுதியில் உறுப்பினர் சேர்க்கையை மீண்டும் தொடங்கப்பட இருக்கிறது. அதாவது ஒரு வீட்டிற்கு ஒருவர் கட்சியில் உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்கள். பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்கும் பொழுது இப்படி ஒரு வியூகத்தை கொடுத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில ஒரு வீட்டிற்கு, அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் இந்த உறுப்பினர் சேர்க்கையை தொடர வேண்டும் என்று விஜய் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு தெருவிலும் 2 பேர் கட்சியில் நிர்வாகியாக இருக்க வேண்டும். இந்த வகையில் பணியை தொடங்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில், அதாவது 8 மாதங்களே இடைவெளி இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளும் தேர்தல் வேலையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். அதன்படி தமிழக வெற்றி கழகமும் தீவிரப்படுத்தி இருக்கிறது தன்னுடைய தேர்தல் பணிகளை. அதனுடைய முன்னோட்டமாக இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்பு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாநில மாநாட்டை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.